ஸோ உங்க யூடியூப் சேனல் வந்து க்ரோ ஆகலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா? ஸோ டோன்ட் வரி, நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் ஷேர் பண்ற டிப்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் வந்து க்ரோத்துக்கு தேவையான டிப்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, க்ரோ வந்து ஃபாஸ்ட்டா இருக்கட்டும், சேஃப்லியா வந்து அதுக்கு தேவையான டிப்ஸ தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லப் போறேன். வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு வந்து நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட கோல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து சேமா தான் இருக்கும். அது வியூஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், மானிட்டைசேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து சேமா தான் இருக்கும். ஆனா, அத வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் டிஃபரெண்ட் ஆகும். அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்ஸியா பண்றாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து எல்லாமே டிஃபரெண்ட் ஆகுன்றத வச்சு தான், அவங்களோட யூடியூப் சேனல் வந்து குரோத் ஆகுமா, ஆகாதான்றது வந்து இருக்குது. ஸோ நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து இல்லாம பண்றீங்க அப்படின்னா, உங்களோட குரோத் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்லோவாவே இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சொல்லப்போற நெறையா ஐடியாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டாவே வந்து ஒரு குரோத்துக்கு தேவையான டிப்ஸ வந்து நான் வந்து கிளியராவே வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிருவேன். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்கறது மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட சேனலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து நான் சொல்ற மெத்தட வந்து ஃபாலோ பண்றது மூலியமா நல்லாவே குரோத்ன்றது ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். நீங்க வந்து ஆன்லைன்ல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒர்க் வந்து உங்களால வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ஸ பத்தி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, டிஸ்ப்ளே தெரியிற நம்பருக்கா இருக்கட்டும், அப்படி இல்லன்னா என்னோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்க நம்பருக்கு வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சேனல் வந்து க்ரோத் ஆகணும்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சேனலுக்கு தேவையான நிச்ச வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து சூஸ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்க வந்து நெறைய கேட்டகரியில வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ரீச்ன்றது அந்த அளவுக்கு வந்து கிடைக்காது. சரிங்க, எதுக்கு அப்படின்னா, ஆல்கோரிதம் வந்து நெறைய பேத்துக்கு வந்து ரீச் ஆக விடாது. ஸோ அந்த மாரி பண்றீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து உங்களோட சேனலுக்குன்னு பர்ஃபெக்ட்டா நீங்க உங்களுக்கு என்ன மாரி பெர்சனாலிட்டி இருக்குது, உங்களோட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற மாரி நீங்க எதுல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்ற மாரி அத வந்து ப்ராப்பரா ஒரு நிச்ச வந்து ப்ராப்பரா பர்ஃபெக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப யூடியூப்ல வந்து மிக்ஸ் பண்ணி அப்படின்ற மாரி நெறைய போடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி வந்து போடுறது மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்க்ரீஸ் அதாவது நெறைய குரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து ஆகும். ஸோ வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஸோ அந்த மாரி ஆகும்போது நீங்க வந்து அத ட்ரை பண்றது அவாய்ட் பண்றது வந்து பெஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்குன்னு ஒரு கிளியரா நிச்சயம் இருந்தா மட்டும் தான், ஆள்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா தான் அத வந்து நெறைய பேத்துக்கு வந்து ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து ப்ராப்பரா ஒரு நிச்ச வந்து ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் 2வது வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான தம்ப்நெயில்ஸா இருக்கட்டும், டைட்டில்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து கிரியேட் பண்ற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட வியூவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போறது வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட தம்ப்நெயிலு, டைட்டில் தான். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ ஒரு பிரைட்டான கலர்ஸா இருக்கட்டும், நல்லா பெரிய ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு கிளியரா ஃபேஸா இருக்கட்டும், எமோஷனல்ஸா இருக்கட்டும், நல்லா வந்து ஷாக்கிங்கா இருக்கட்டும், சும்மா பிரைட்டா இருக்கிற மாரி ஸ்பேஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப வேல்யூவில் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, யூத் குரோத் சீக்ரெட்டா இருக்கட்டும், 2025 இந்த மாரி குடுங்க. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாஸ்ட் ட்ரிக்ஸ் இந்த மாரி வந்து நீங்க வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட சிடிஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கிளிக் த்ரோ ரேட். வர்ற வியூவர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ டைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து அப்லோட் பண்ணணும். நீங்க வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றீங்கன்னா. ஸோ எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரெகுலரா அப்லோட் பண்றீங்க, கன்சிஸ்டன்ஸியா வந்து பண்றீங்க அப்படின்னா, ஆல்கோரிதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட
கன்டென்ட்ட வந்து கண்டிப்பா வந்து லைக் பண்ணும். ஸோ நெறைய பேத்துக்கு வந்து சஜஷன் பண்ணும். நீங்க வந்து கன்டினியூஸா வந்து பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இருந்த ஆல்கோரிதம் வேற, இப்போ இருக்கிற ஆல்கோரிதம்ன்றது வேற. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, லாங் வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் வந்து நெறையா வந்து சஜஷன் குடுக்குற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அட்வர்டைஸ்மென்ட் வரணும் அப்படின்னா, மானிட்டைசேஷன் ஆனா தான் வரும். ஸோ இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்க இப்போ வீடியோ கிரியேட் பண்றீங்கனாலும் உங்களோட சேனலுக்கு வந்து அட்வர்டைஸ்மென்ட்ன்றது வரும். ஆனா, நீங்க ஏர்னிங் பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன்ன்றது தேவை. ஸோ, அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து ப்ராப்பரா உங்களோட சேனலுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு நிச்ச கேட்டகரி சூஸ் பண்ணி கன்சிஸ்டன்ஸியா இந்த நீங்க ரெகுலரா அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட கன்டென்ட்க்கு வந்து ஆல்கோரிதம் வந்து கண்டிப்பா லவ் பண்ணி நெறையா பீப்பிளுக்கு வந்து அத வந்து ரீச் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நல்லா வியூஸும் வரும். ஸோ, மினிமம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 2லேருந்து 3 வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்குக்கு வந்து அதுக்கு மேல வந்து ட்ரை பண்ற மாரி பார்த்துக்கோங்க. அதாவது மினிமம் வந்து ஒரு 2 வீடியோஸ்க்கு மேல வந்து நீங்க வந்து வீக்லி வந்து போடுற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ, அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, நீங்க வந்து இந்த மாரி கேப் விட்டு போடுறீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களோட குரோத்துன்றதும் ஸ்லோவே ஆகும். ஸோ, நீங்க வந்து ஸ்டேவா வந்து பார்த்துட்டீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸியா வந்து போடுற மாரி வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து நெறைய ஷார்ட்ஸ வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா உங்களோட ஃபாஸ்ட்டா நீங்க ரீச் பண்ணணும், நீங்க குரோத் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லாங் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம வந்து நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணி, நீங்க அதோட இதில வந்து நீங்க சொல்லணும். ஸோ அதில வந்து நீங்க ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, நீங்க அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்து இது பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ்ன்றது ஒரு ஃபாஸ்டஸ்ட் குரோத் டூல்ஸ்ன்னே சொல்லலாம். நீங்க வந்து அடுத்து வர அப்டேட்ஸ்க்கு வந்து நல்லா நீங்க வந்து ஒரு டூல்ஸா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, இதில வந்து நீங்க லாங் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா, அத வந்து நீங்க ஒரு டூல்ஸா யூஸ் பண்ணி நெறைய வியூவர்ஸ்க்கு வந்து இது பண்ணலாம். ஸோ, இது வந்து ஷார்ட்ஸுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஷார்ட்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாரி வந்து பார்த்துக்கோங்க. அதேமாரி உங்களோட வீடியோ ரிலேட்டடாவும் அப்லோட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏதாவது ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல இருக்குது. அதாவது குயிக் ஃபேக்ட்ஸ் இந்த மாரி இருக்கிற டாபிக்ஸ் கன்டென்ட்ட வந்து நீங்க வந்து ஷார்ட்ஸா வந்து அப்லோட் பண்ணுங்க. ஸோ, நீங்க வந்து ஷார்ட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா நியூ வியூவர்ஸ் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து வருவாங்க. ஸோ, நியூ வியூவர்ஸ் வந்து உங்களோட சேனலுக்கு வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து நல்லாவே க்ரோ வந்து ஃபாஸ்ட்டாவே இருக்கும். ஸோ, இத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ, இதான் வந்து சிம்பிள் ஃபார்முலா தான். ஸோ, இத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா ஸ்ட்ராட்டஜியா பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ரீச்ன்றது கிடைக்கும். ஸோ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடியன்ஸோட அட்டெண்டன்ஸ் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வியூவர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ட்ராப் ஆகும். ஸோ, அதுக்கு வந்து நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ, இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து வீடியோ என்டர் பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான குக்க வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஸோ, நீங்க நெறைய வீடியோஸ் வந்து பாருங்க. இப்போ நீங்க என்ன கேட்டகரிலேருந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ண போறீங்க. யூடியூப்ல வந்து சக்சஸ் பண்ண பீப்புள் வந்து எப்படி அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து எண்டிங்கில வந்து பேசுறாங்க, ஸ்டார்ட்டிங்கில எப்படி பேசுறாங்க, மிடில்ல எப்படி பேசுறாங்கன்றது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஒரு டிப்ஸ், ஒரு டூல்ஸ் மாரிக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ, இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, காப்பி பேஸ்ட் மாரிக்கு வந்து பண்ணுங்க. அதாவது எப்படின்னா, இப்போ சக்சஸ் ஆனவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களோ, சேம் அதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்றது பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்களும் கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகலாம். ஸோ, அதே மாரி அ அவாய்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அன்னெசசரி டாக்கிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அன்வான்டடா எதுவும் பேசாதீங்க. ஸோ, அத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறைய வந்து அ யூஸ் வந்து ஜம்ப் கட்ஸ் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெறைய வந்து ஆர் கேப்ஷனல்ஸ் வந்து விசுவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா இந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, ஹையா வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து புஷ் பண்ணும். ஸோ, இது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து எங்கேஜிங் வித் யுவர் ஆடியன்ஸ் அதாவது இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறைய வந்து கமெண்ட்ஸுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க. கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க. நெறைய வந்து போல்ஸ் வந்து போடுங்க. Q&A போடுங்க. ஸோ, இந்த மாரி உங்களோட ஆடியன்ஸ் கிட்ட எல்லாத்துட்டயும் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்க, பேசுங்க. ஸோ, இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் கனெக்ஷன் வந்து நல்லாவே இது பண்ணும். நெறைய கம்யூனிகேஷன்ஸா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும். ஸோ, நீங்க எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கண்டிப்பா வந்து பாண்டிங்ன்றது கிரியேட் பண்ணிருவாங்க. ஸோ, அதே மாரி தான் நீங்களும் உங்களுக்கும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பாண்டிங்ன்றத வந்து கிரியேட் பண்ணுங்க. ஸோ, அது வந்து ரொம்பவே முக்கியம். அப்புறம் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ பத்தி நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஸோ, உங்களோட வீடியோஸ்ல இருக்கட்டும்,
அதில் வந்து அனலிட்டிக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி லேர்ன் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து அனலிஸ்டிக் இருக்குது அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு மாணிக்கு. ஸோ அது வந்து உங்களோட ஃப்ரெண்டு மாணிக்கு. நீங்கள் அதை பற்றி எப்படி வந்து அதிக வியூஸ் வருது, எது வந்து பீப்புள் வந்து அதிகமாக கிளிக் பண்ணுறாங்க, எதில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து ட்ராப் ஆகுது, எதனால ட்ராப் ஆகுது, இந்த மாதிரி வந்து நீங்கள் அனலிட்டிக்ஸை வந்து அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணும்போது, இன்னும் நீங்கள் ஆல்ரெடி இருந்ததை விட உங்களோட க்ரோத்துன்றது, ரீச்ன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உங்களை ஒரு யூடியூப் சேனல் வந்து க்ரோத்துக்கு தேவையான டிப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜென்யூனாக கண்டென்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ளஸ் வந்து கன்சிடென்சியாக வந்து ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேரண்டடாக உங்களோட சேனல் வந்து கண்டிப்பாக வந்து க்ரோத்துன்றது ஆகும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து தொடர்ந்து பண்ணணும். ஸோ இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு அப்படின்ற மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து உங்களோட பாசிவ் இன்கமாக ட்ரை பண்ணுறீங்கன்னும்போது நீங்கள் வந்து இது லாங் டேர்ம் இன்கம்காண்டி வந்து பண்ணுங்கள். ஷார்ட் டேர்மாக வந்து பண்ணாதீங்க. இமீடியட்டாக இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டாக வந்து பண்ணணும். இது வந்து பிடிச்சி பண்ணணும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஒர்க்காக பண்ணாமல் ஒரு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்த வந்து எதையும் எதிர்பார்க்காம பண்ணுவீங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதை வந்து இமிடியேட்டாக பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீ. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணணும், அப்படி பண்ணிடணும், இது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பிளான் பண்ணுறதோட நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை வந்து இமிடியேட்டாக பண்ணுங்கள். அதுதான் வந்து ஒரு கீயமான கீ இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆல்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆல்லேருந்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து உடனுக்குடன் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.